மீண்டும் ஜீவனோடு பாகம் 2 சகோதரர் யூஜின் பர்ன்ஸ் அத்தியாயம் 23 பக்கம் 232 ஆதார வசனம் ஏசாயா 26 அதிகாரம் 9 வசனம். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குறிகள் நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள். காலையில் வழிபாட்டு சேவையின் போது ஃப்ரெட் உற்சாகத்துடன் ஆராதனையை கவனிப்பதை லெவ் கண்டான். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 20 வசனம் என்ற வசன பகுதியை அன்றைய பாடத்தை நடத்தியவர் கூறினார். அந்த வசன பகுதி ஃப்ரெட்டை கவர்ந்தது. வழிபாட்டினை நடத்துபவரின் கருத்துக்கள் ஃப்ரெட்டை முணுமுணுக்க தூண்டின. நான் மாறுவதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பது மட்டுமே எனக்கான ஆசீர்வாதத்தினை தடுக்கும் என்று முணுமுணுத்தார். லெவ் தலையசைத்தான். இந்த மனிதர் யார்? இவர் சிறப்பாக பேசுகிறார். இவரால் ஒரு மனிதனை சிந்திக்க வைக்க முடிகிறது. அவர் பேசுவது என்ன என்பதை அறிந்தேதான் அவர் பேசுகிறார் என்று ஃப்ரெட் தொடர்ந்து கூறினார். அவர் இஸ்ரேலின் மீதான படையெடுப்பை கடுமையாக எதிர்த்த ஒரு சிறிய வேதாகம ஆய்வுக்குழுவை சேர்ந்தவர். இஸ்ரேலின் மீதும் தேவ வார்த்தைகளின் மீதும் அந்த சிறிய குழுவினர் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தனர். அதன் நிமித்தமாக அவர்கள் அதிக பாதிப்பிற்கும் உள்ளாகி இருந்தனர். வழிபாட்டு ஆராதனைக்கு பிறகு கூட்டத்தில் இருந்த 2 இளைஞர்கள் ஃப்ரெட்டை சந்திக்க வருவதை லெவ் கண்டான். அவர்களை கண்டதும் உடனடியாக அவர்களை ஃப்ரெட் வரவேற்றவாறு தனது பேச்சை தொடர்ந்தார். ஜான், லுட்விக், நீங்கள் இருவரும் அருமையாக இருக்கிறீர்கள். இதுவும் இந்த புதிய பூமியின் அதிசயமா? நான் இன்னும் எனது பாரங்களில் இருந்து விடுபட முயன்று கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். நாம் எப்போது சந்திக்கலாம்? நாம் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன என்று அவர்களில் ஒருவன் கூறினார். ஃப்ரெட் லெவ்வை திரும்பி பார்த்துவிட்டு பின்பு தனது பழைய நண்பர்களை பார்த்தார். நான் முயற்சி செய்கிறேன். இவர் என்னுடைய நண்பர் லெவ். இணையத்தின் வழியாக சில பாடங்களை நான் கற்றுக்கொள்ள தொடங்குவதற்கு உதவுகிறார். அவர் இந்த வாரம் என்னை அறிவியல் நிறுவனத்தை பார்வையிட அழைத்து செல்லவிருக்கிறார் என்றான். நீ கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டுபவன் இல்லையே, எப்போதிலிருந்து புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தாய் என்று லுட்விக் கிண்டலாக கேட்டான். கல்வியானது முற்பிதாக்களின் அதிகாரங்களுக்கு கீழாக வந்ததிலிருந்து சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் வெறுக்கும் வரலாறு கூட இப்போது சுவாரஸ்யமாக உள்ளது. திரும்பவும் கற்றுக்கொள்ளுவதற்கு எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக அநேக காரியங்கள் நமக்கு தப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்போது என்னால் உணர முடிகிறது என்றான். ஜான் மற்றும் லுட்விக் இருவரும் அதிர்ச்சி அடைந்து ஃப்ரெட்டை கண் சிமிட்டாமல் உற்று பார்த்தனர். இருவரும் ஃப்ரெட்டிடம் கை குலுக்கி விடைபெறும் போது, இந்த யூதன் உன்னை முழுவதுமாக ஆட்கொள்ள விட்டுவிடாதே என்று லுட்விக் அவனது காதில் கிசுகிசுத்தான். அவர்கள் லெவ்வை ஒரு சில கணங்கள் முறைத்து பார்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றனர். அவர்கள் சற்று கரடு முரடானவர்கள் என்று ஃப்ரெட் லெவ்விடம் கூறினார். பின்பு இருவரும் ஃப்ரெட்டின் வீட்டை நோக்கி நடந்தார்கள். லெவ் அவர்களை குறித்து பேசுவதை விட்டுவிட்டான். ஃப்ரெட் தன்னுடைய தாயை விரைவில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றிய சிந்தனையில் இருப்பதை லெவ் அறிந்திருந்தான். மேலும் சிறிது காலத்திற்கு முன்பு உயிர்த்தெழுந்திருந்த தன்னுடைய நண்பர்களை பற்றியும் ஃப்ரெட்டுடன் சிறிது நேரம் செலவழிக்க விரும்பிய அவர்களது வெளிப்படையான நோக்கத்தை பற்றியும் ஃப்ரெட்டுக்கு உண்டாயிருந்த வருத்தத்தை பற்றியும் லெவ் அறிந்திருந்தான். ஃப்ரெட் அறிவியல் நிறுவனத்திற்கு வருகை தருதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். காலை மற்றும் மதியத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் லெவ் ஃப்ரெட்டை அறிவியல் நிறுவனத்திற்கு அழைத்து சென்றான். அவரது வீட்டை கட்டுவதற்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கி உதவிய சிலரை சந்தித்ததில் ஃப்ரெட் உற்சாகம் அடைந்தான். அறிவியல் நிறுவனத்தில் பாதுகாவலர் எவரும் இல்லை. அவர்கள் வாகனம் நிறுத்தும் இடத்தை நோக்கி காரை செலுத்திய போது லெவ் ஃப்ரெட்டிடம் காவலர் இல்லாததை சுட்டிக்காட்டினான். லெவ் தலைமை நிர்வாகியின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் தனது காரை நிறுத்துவதை ஃப்ரெட் கவனித்தார். லெவ் தலைமை நிர்வாகி மதிய உணவை முடித்துவிட்டு வந்த பிற்பாடு அவருடைய வாகனத்தை நிறுத்த அந்த இடம் அவருக்கு தேவைப்படும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? பொதுவாகவே அவர்கள் தங்களுடைய இடத்தை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே என்று ஃப்ரெட் கேட்டார். உண்மையில் நான் அவரது காரையே இரவலாக வாங்கி வந்திருக்கிறேன். அதனால் அவர் கவலைப்பட மாட்டார்.
இந்த கார் தேவைப்படும் நேரத்தில் அது இந்த இடத்தில் அவருக்காக நிற்கும். அவர் தாராளமான குணம் படைத்த மனிதர் என்றான். சரி, நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்வதை நான் விரும்பவில்லை. இராணுவத்தில் இருக்கும்போது நாம் இதை போன்ற காரியம் எதையாவது செய்திருந்தால் சிறையில்தான் இருந்திருப்போம் என்றார். லிவ் புன்னகைத்தவாறு, என் மீது அக்கறை கொண்டதற்கு நன்றி ஃப்ரெட் என்றான். பின்பு எந்த ஒரு சிறைச்சாலையும் இனி இங்கே இல்லை. ஜனங்கள் தாங்களாகவே தவறிழைக்காமல் நடந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அதுதான் ஒரே வழி. இதுவரை நீங்கள் அறிந்திடாத ஆவிக்குரிய படைகள் நம்மிடம் உள்ளன. நீங்கள் ஏதாவது தவறு செய்ய முயற்சித்தால் அந்த நேரத்திலேயே நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். என்னுடைய கை செயலிழந்ததைப் போல என்று லெவ் கூறினான். லெவ் ஃப்ரெட்டிற்கு ஹெர்மன் ஹான்ஸ் மற்றும் ஃப்ரிட்ஸை அறிமுகப்படுத்தினார். லெவ்வை பார்ப்பதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த தொழில்நுட்ப வல்லுநர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தவாறு லெவ் ஃப்ரெட்டை அறிவியல் நிறுவனத்தை சுற்றி பார்க்க அழைத்து செல்லும்படி ஃப்ரிட்ஸிடம் கூறினான். ஃப்ரெட்டை சந்திப்பதற்கு மற்றவர்களை விட அதிக ஆர்வம் கொண்டவராக ஃப்ரிட்ஸ் ராமெல் இருந்தார். அவர் ஃப்ரெட்டின் கைகளை குலுக்கினார். அவரது பிடி வலிமை உள்ளதாக இருந்தது. ஃப்ரெட் கூப்பர், உங்களுடைய உயிர்த்தெழுதல் எனக்குள் எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது. இந்த முழு உயிர்த்தெழுதலின் செயல்முறையையும் நினைத்து எனக்கு பயமாக இருந்தது. மேலும் இச்செயல்முறையை தாமதப்படுத்தலாம் என்ற நம்பிக்கையில் நான் லெவ்வின் கணினியை கூட அழிக்க முயற்சி செய்தேன் என்று முதன்மை உற்பத்தி பகுதிக்கு வழிநடத்திய நீண்ட நடைபாதையில் நடந்து சென்றபோது ஃப்ரெட்ஸ் ராமெல் கூறினார். எனது குடும்பத்தின் முந்தைய தலைமுறையினர்கள் உயிர்த்தெழுந்து வருவது என்பது எவ்வாறு இருக்கும் என்பதை நினைத்தாலே எனக்கு பயமாக இருந்தது. ஹிட்லரின் இறுதி முடிவில் எனது குடும்பத்தினரும் தங்களது பங்கை ஆற்றியுள்ளார்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்களுக்கு ஏற்பட போகும் அவமானத்தையும் அதனால் எனக்கு உண்டாக போகும் அவமானத்தையும் என்னால் தாங்க முடியாது என்று நினைத்தேன். ஆனால் லெவ் எனக்கு உதவினார். இப்போது என்னுடைய சிந்தையில் சில மாற்றங்களை செய்து கொண்டு வருகிறேன். பின்பு இறுதி போரில் லெவ்வால் கொல்லப்பட்ட உங்களை பற்றி தெரிந்து கொண்டேன். உங்களது வீட்டை கட்ட உதவுவதற்கு லெவ்வுடன் இணைந்து நானும் தன்னார்வ தொண்டு செய்ய முன்வந்தேன். மேலும் உங்களை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டதாலும் உங்களுக்கு செய்த தவற்றை திருத்திக் கொள்ள லெவ் விரும்பியதாலும் உங்களது உயிர்த்தெழுதலை பார்ப்பதற்கு நான் அதிகமாக ஆர்வத்துடன் இருந்தேன். என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் உங்களுடைய உயிர்த்தெழுதலை எதிர்பார்க்க தொடங்கிய அதே வேளையில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சொந்த உறவினர்களின் உயிர்த்தெழுதலை பற்றி எனக்கு இருந்த பயமானது குறையத் தொடங்கியது என்று ஃப்ரெட்ஸ் ராமெல் கூறினார். உங்கள் உதவிக்கு நன்றி ஃப்ரெட்ஸ். நீங்களும் மற்றவர்களும் எனக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் நான் கடமைப்பட்டுள்ளேன். மதிய நேரம் வேகமாக சென்றது. லெவ்வும் ஃப்ரெட்டும் வீட்டிற்கு திரும்பும் நேரம் வந்தது. அவர்கள் ஃப்ரெட்டின் வீட்டை நோக்கி வண்டியை செலுத்தினர். அறிவியல் நிறுவனத்தில் ஒரு வகையான உற்சாகத்தை என்னால் உணர முடிகிறது. லெவ் வரப்போகிற தலைமுறையினருக்கு தேவையான ஏதேன் பழங்கள், வீடுகள் மற்றும் கணினிகளை உருவாக்குவதற்கான வேலைகளில் நானும் பங்காற்ற விரும்புகிறேன் என்றான். நான் உங்களிடத்தில் கூறிய அனைத்து பாடங்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டால் ஒரு வருடத்திற்குள்ளாக நீங்களும் இதை போன்ற ஓர் இடத்தில் பணிபுரியலாம் என்று லெவ் கூறினான். அந்த மனிதர் ஃப்ரெட்ஸ். அவர் சிறந்த மனிதர். சவால்களை சமாளிப்பதற்கான நேர்மையான எண்ணங்களை கொண்டவராக இருக்கிறார் என்று ஃப்ரெட் கூறினார். லெவ் ஆமாம் என்பது போல தலையசைத்தான். பின்பு ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. ஃப்ரெட் எதிர்கொள்ள வேண்டிய கடினமான விஷயத்தை குறித்து பேச வேண்டிய சரியான தருணம் இதுவே என்பதை லெவ் உணர்ந்தான். உங்களுடைய தாயாரை சந்திக்கப் போவதில் உள்ள சவாலை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றீர்கள் என்று ஃப்ரெட்டிடம் லெவ் வினவினான். ஃப்ரெட் திடீரென்று அமைதியானார். லெவ் காரை நிறுத்தும் இடத்திற்கு செல்லும் வரை ஃப்ரெட் எதுவும் பேசவில்லை. நீங்கள் எனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறீர்கள் லெவ். எனக்கு உதவி செய்ய வேண்டிய எந்த அவசியமும் உங்களுக்கு இல்லை. ஆனாலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு உதவியுள்ளீர்கள். என்னுடைய ஒரு மனது என் தாயை சந்திக்க விரும்புகிறது, மற்றொன்றோ கோபமாக இருக்கிறது. நான் சந்திக்கிறேன், ஆனால் அதை பற்றி எந்த ஒரு வாக்குறுதியும் என்னால் கொடுக்க முடியாது என்று ஃப்ரெட் கூறினான். லெவ் நிறுவனத்தின் காரை ஃப்ரெட்டின் வீட்டில் நிறுத்தினான். நீங்கள் அவரை சந்திப்பதையே நான் விரும்புகிறேன். நாளை காலை நேரத்திற்கு பிறகு சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். நன்றி என்றவாறு லெவ் விடை பெற்றான்.
ஃப்ரெட் காரிலிருந்து இறங்கி அதன் கதவை மூடிவிட்டு நடந்தார். அதனை தனது கார்களின் பக்கவாட்டு கண்ணாடியின் வழியே லிவ் பார்த்து கொண்டிருந்தான். யாரோ ஒருவர் தன்னை பின்தொடர்வது போல் லிவ் உணர்ந்தான். ஆனால் யாரையும் லிவ்வால் பார்க்க முடியவில்லை. ஜான் மற்றும் லுட்விக் தங்களுடைய தவற்றிற்கான விளைவினை பெறுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். காலை வழிபாடு முடிந்ததும் லிவ் தனது வீட்டை நோக்கி வேகமாக நடந்தான். ஜான் மற்றும் லுட்விக் ஃப்ரெட்டுடன் பேச விரும்பினார்கள். லிவ் அதில் தலையிட விரும்பவில்லை. ஃப்ரெட் தன்னுடைய சொந்த முடிவுகளை தானே எடுக்க வேண்டும். மேலும் அவர் எவ்வாறு நடந்து கொள்வார் என்பதை குறித்ததான ஆர்வம் லிவ்விற்கு இருந்தது. தன்னை பின்னால் இருந்து ஒருவர் அழைப்பது போல் லிவ் உணர்ந்தான். லிவ், நில்லுங்கள்! ஃப்ரெட்டின் குரல் லிவ்வை அழைத்தது. ஜான் மற்றும் லுட்விக்கிடம் அவர்கள் வழி தவறி நடக்கிறார்கள் என்றும் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நான் அவர்களிடம் கூறிவிட்டேன். அவர்கள் இருவரும் உங்களை அவமதிக்கும் விதத்தில் உங்களை பற்றி பேசினார்கள். எனக்கு எந்த ஒரு யூதனையும் தனிப்பட்ட முறையில் தெரியாத வரையில் எனக்கு யூதர்களை வெறுப்பது எளிதாக இருந்தது. ஆனால் இப்போது எனக்கு உங்களை பற்றி தெரியும். என்னால் உங்களை வெறுக்க முடியாது. அவர்களுக்கும் உங்களை பற்றி தெரிந்திருந்தால் அவர்களாலும் உங்களை வெறுக்க முடியாது என்று ஃப்ரெட் கூறினான். எனக்கு ஆதரவாக பேசியதற்கு நன்றி ஃப்ரெட் என்று லிவ் கூறினான். லிவ்வும் ஃப்ரெட்டும் வீட்டை அடைந்த போது ஜானும் லுட்விக்கும் வீட்டின் வாசலில் சாய்ந்தவாறு நின்று கொண்டிருந்தனர். ஒருவேளை அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கலாம் என்று ஃப்ரெட் லிவ்விடம் முணுமுணுத்தார். ஏதேன் பழங்களையும் ரொட்டிகளையும் வாங்குவதற்கு என்னோடு வர விரும்புகிறாயா என்று ஃப்ரெட்டிடம் கேட்டவாறே லிவ் ஜான் மற்றும் லுட்விக்கிற்கு முன்பாக வந்து நின்றான். நீ ஏன் உனது வீட்டிற்கு செல்லவில்லை? யூதனே, நீ இங்கு இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்று ஜான் கூறினான். நீ கூறியது உனக்குத்தான் பொருந்தும் லிவ், உன்னுடைய நண்பர் என்று ஃப்ரெட் கூறினார். ஆமாம், சரிதான், அவன் எனக்கு நண்பன் அல்ல என்று ஜான் பதிலளித்தவாறு லிவ்வினுடைய கோட்டை பிடித்து இழுத்து அவனுடைய கழுத்தை சுற்றி இருக்க பிடித்தான். அதே சமயத்தில் லுட்விக் பின்னோக்கி நகர்ந்து நின்று லிவ்வினை உதைப்பதற்காக தன்னை தயார் செய்து கொண்டான். என்ன என்று ஜான் உரத்த குரலில் கத்தியவாறு தனது கைகளை தூக்க முயன்ற போது அவனது 2 கைகளும் செயலிழந்து இருபுறத்திலும் தொங்கியதை கண்டான். லுட்விக் நிலை தடுமாறி தன்னை சமன்படுத்த முடியாமல் தரையில் விழுந்தான். எனது கால்களில் உணர்ச்சி இல்லை என்று லுட்விக் கத்தினான். லுட்விக் எழுவதற்கு உதவினான். பின்பு அவனது தோள்களில் சாய்ந்து நின்று கொள்ளுமாறு லுட்விக்கிடம் கூறினான். நான் உங்கள் இருவரையும் உங்களது வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். மேலும் நீங்கள் இருவரும் பக்கவாதத்திலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று லிவ் கூறினான். லிவ் லுட்விக்கை தன்னுடைய காரை நோக்கி அழைத்து சென்றான். வாகனத்தில் ஏறுவதற்கு லிவ் அவனுக்கு உதவும் தருவாய் வரையிலும் ஃப்ரெட் மற்றும் ஜான் இதனை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். மேலும் லிவ் ஜானும் வாகனத்தில் ஏறுவதற்கு உதவினாலும் எதுவும் பேசவில்லை. அதன் பிறகான சிறிய பிரயாணத்திலும் அமைதியாகவே இருந்தனர். லிவ் ஜானின் வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். வீட்டை அடைந்ததும் தன்னுடைய காரின் கதவை திறந்து ஜானிற்கு உதவினான். பின்பு அவனுடைய சிறிய வீட்டிற்குள் அவனை அழைத்து சென்றான். பின்பு சிறிது நேரம் கழித்து லிவ் மட்டும் தனியாக காருக்கு திரும்பினான். அவன் எப்படி இருக்கிறான் என்று ஃப்ரெட் கேட்டார். இப்போது அவர் கவலையான உணர்ச்சிகளை கொண்டிருக்கிறார். மேலும் இன்று அவருக்கு நடந்த காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரால் முற்பிதாக்களில் ஒருவருடன் இப்போது பேச முடிந்தது. தான் செய்த தவறை அறிக்கையிடுவதில் உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்திற்குள் அவரது கைகளை பயன்படுத்தும் திறனை அவரால் பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். கடுமையான நீதியின் கீழ் இருக்கும் ஆளுகையானது எவ்வாறு இருக்கும் என்று இப்போது அவர் கற்றுக்கொள்கிறார். மனுக்குலம் இவ்வளவு வேகமாக கற்கிறதை பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது. முன்பு எல்லாவற்றையும் சந்தேகிக்க அவரால் முடியும். ஆனால் இப்போது அப்படி இல்லை. லிவ் ஜானின் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக அவர் கூறிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். நான் எதிர்பார்த்தது போல போட்டியிடுவதற்கு திறனற்ற பயனற்ற யூதன் நீ அல்ல. ஆனால் உன்னையும் உனது மக்களையும் வெறுக்க விரும்பும் எனது எண்ணத்தை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது. நான் இன்னும் உன்னையும் உன் மக்களையும் வெறுக்கிறேன். அதனால் இப்போது எந்த ஒரு பயனும் இல்லாத போதிலும் கூட நான் உங்களை வெறுக்கிறேன் என்று கூறினான்.
நாங்கள் அதிகம் வெறுக்கும் மக்களின் ஆதிக்கத்திற்கு கீழ் அடிபணிய வேண்டிய இருப்பதே இப்போதைய எங்களது பிரச்சனை என்று கிண்டலான துணியில் லுட்விக் கூறினான். உண்மையான பிரச்சனை என்னவென்றால், மனக்கசப்பும் வெறுப்பும் உங்களது இருதயத்தை அரிப்பதே என்று லெவ் ஒரே சீரான குரலில் கூறினான். பக்கவாதம் என்பது ஓர் உடல் ரீதியான விளைவாக இருந்தாலும் அது ஒருவர் தன் சொந்த இருதயத்தின் மனப்பான்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த நினைவூட்டுதலாகும் என்று லெவ் பதிலளித்தான். லுட்விக்கை அவனது வீட்டிற்குள் அழைத்து சென்று வரவேற்பு அறையில் இருந்த சோஃபாவில் அமர செய்வதற்கு ஃப்ரெட்டும் உதவினார். பின்பு ஃப்ரெட் காரில் சென்று காத்திருக்கலாம் என்று வெளியேறினார். லெவ் சிறிது நேரத்தில் திரும்பி வந்தான். அவன் சோர்வாக இருந்ததை அவனது முகம் காட்டியது. லுட்விக்குடனான உரையாடல் எவ்வாறு இருந்தது லெவ் என்று ஃப்ரெட் கேட்டார். லுட்விக் தனக்குத்தானே ஆபத்தை உண்டாக்கி கொள்ளுவாரோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. முற்பிதாவாகிய சாராளுடனான உரையாடலின் போது அவரால் உண்மையை கூற முடியவில்லை. அடுத்த 2 வாரங்களுக்கு அவரது பக்கவாதத்தை தொடர வேண்டியிருக்கும். ஊன்றுகோல்கள் வாங்குவதற்கு நான் அவருக்கு பரிந்துரைத்திருக்கிறேன். ஜானுக்கும் லுட்விக்கிற்கும் அன்றைய நாளுக்கு தேவையான ஏதேன் பழங்கள் இருப்பதை அவர்களிடம் தெரிவித்து விட்டேன். மேலும் சிறிது உயிர்த்தெழுதலின் தேநீர் தயார் செய்து வைத்துவிட்டு வந்தேன். அவர்கள் எதை தேர்வு செய்ய போகிறார்கள் என்பதை காண்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது. நாளை அவர்களிடம் பேசுகிறேன் என்று லெவ் கூறினான். இந்நிகழ்வானது இன்றைய காலை வேளையின் வழிபாட்டு சேவையின் பாடத்தில் கூறிய ஊமைக்கு ஒத்திருக்கிறது. ராஜா தன்னுடைய வேலைக்காரரின் பெரிய கடனை மன்னித்தார். ஆனால் அந்த வேலைக்காரனோ அவனிடம் சிறிதளவு கடன் பெற்றிருந்த அவனது ஊழியக்காரனான மற்றவனிடம் முழு கடனையும் திரும்ப செலுத்தும்படி கட்டளையிடுகிறான். அதனால் அந்த வேலைக்காரனை சிறையில் அடைக்குமாறு தேவன் கூறினார். நாம் நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த ஓமையை கூறியிருக்கிறார். நீங்கள் கூறியது போல கசப்பும் வெறுப்பும் கொண்ட மனதினை உடையவர்களையே காயப்படுத்துகின்றது என்று ஃப்ரெட் கூறினார். ஃப்ரெட் திடீரென்று அமைதியானார். இந்த வார்த்தைகள் தனக்கு முன் இருக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் விஷயங்களில் தான் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறேன் என்பதற்கு இது மிகவும் பொருந்தும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆமேன். சகோதரர் யூஜின் பர்ன்ஸ் அவர்கள் அவரது வாழ்நாள் முழுவதிலும் கதைகள் மீது, அதிலும் விசேஷமாக வேதாகமத்தின் கதைகள் மீது ஆர்வம் கொண்டவராக இருந்தவர் ஆவார். மனுஷர் எல்லாருடைய வாழ்க்கையின் கதையானது கல்லறையோடு முடிந்து விடுகிறது. ஆனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பற்றின வாக்குத்தத்தமானது இதை மாற்றப் போகின்றது. மறுஜென்ம காலத்தில், அதாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் காலங்களில், எல்லா மனுஷருடைய வாழ்க்கை கதையும் மீண்டும் தொடரப்போகின்றது என்பதை நினைக்கும் போதே மேனி சிலிர்க்கின்றது. இந்த புத்தகத்தில் வாழ்க்கையை முற்றிலும் புதியதொரு பரிணாமத்தில் பார்ப்பதற்கான காட்சி திரையை ஆசிரியர் திறக்கிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலானது மீண்டும் ஜீவனோடு வருபவர்களுக்கு வாழ்க்கையை மீண்டும் வாழ்வதற்கான 2வது மேடையை அமைத்துக் கொடுக்கிறது. நீங்கள் உட்பட ஒவ்வொரு மனுஷனும் சீரான பூமியில் காணப்படும் பரதீசில் மீண்டும் வாழ்வீர்கள். ஆமேன். இத்துடன் மீண்டும் ஜீவனோடு பாகம் 2 என்ற புத்தகம் முடிவுற்றது.